எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30-40களில் இருப்பவர்கள் அதிக அளவில் சம்பாதிக்கிறாங்க. நிறையா வருமானங்கள் ஈட்டுறாங்க. 1,00,000 அப்படிங்கிறதும் 5,00,000 அப்படிங்கிறதும் நாங்களே பார்க்குற ஒரு வருமானமாக இருக்குது, மாத வருமானம். ஆனால் அப்படி சம்பாதிப்பவர்களும் ஒரு கவலையான ஒரு மனநிலையில் இருக்காங்க. தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நினைத்து பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். ஒன்று ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பயப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற வேலை இழப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஒரு மன அமைதி, நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட பணம் கிடையாது. ரொம்ப கம்மியான ஒரு பணம் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. நம்ம எக்கனாமி ரொம்ப சின்ன எக்கனாமி தான். ஆனால் இப்படியான பயம் அப்படிங்கிறதும் அப்போது கிடையாது. 40-50 வயசுக்கு மேலே தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே யோசித்த காலம் போய் இப்போது வேலைக்கு சேரும்போதே ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக சில ப்ராடக்ட்ஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயத்திலேருந்து தான் வருது. பலரும் ரொம்ப பீதி அடைஞ்சு இருக்காங்க. இதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சம்பளம் வாங்கினாலும் அது ஒரு பற்றாத நிலையை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரியும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவான பொருட்களுடைய விலைவாசியை பார்த்தீங்க அப்படின்னா 6% அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 5-6% இருக்குது. இதில் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்னென்னா, நம்ம ஒரு கார் வாங்குகிறோம். அதை சிறிய காருக்கு பதிலாக ஒரு பெரிய காரு வாங்குகிறோம். ஃபோன் வாங்குகிறோம். ஒரு தேவைக்கான அளவுக்கு ஃபோன் வாங்காமல் பெரிய ஒரு ஆடம்பரமான ஃபோன் வாங்குகிறோம். ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துருக்குறோம். தேவையான அளவை விட பெரிய வீடாக எடுத்துருக்குறோம். அப்புறம் நிறைய வெளியில் வாங்கி சாப்பிட்றோம். நிறைய பணம் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நமக்கு ஆக்சுவலாக சம்பளம் உயர இந்த மாதிரியான செலவுகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நம்ம புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதை தாண்டி இந்த மாதிரியான செலவுகள் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட கட்டுப்பாடில் இல்லை அப்படிங்கிறதுனால விற்பவர்கள் வைப்பது தான் விலை அப்படிங்கும்போது இதோட இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் அத்தியாவசிய இன்ஃப்ளேஷனை கணக்கிட்டு தான் நமக்கு இன்ஃப்ளேஷன் வெளியிடுவாங்க. அதுவே 6%ங்கும்போது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம பல நேரங்களில் பேசிட்டு வரோம். அது 13% இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன், இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதிகமாக சம்பாதிக்க இப்படியான செலவுகளை நம்ம புதிதாக எடுத்துக்கொள்ளும் போது அது இன்ஃப்ளேஷன் வகையில் ஈடுபடும் போது இன்னுமே அதிகமாக நம்ம செலவு பண்ணுற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ இது மிக முக்கியமான ஒரு காரணம் நாம் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதற்கு. இதற்கு ஒரு சின்ன கணக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா செலவு பண்ணுறீங்க உங்களுடைய மாத செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் கழித்து நீங்கள் செலவு போகிற தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 லட்ச ரூபா இருக்கும். இன்ஃப்ளேஷனை கணக்கு போட்டிங்கன்னா, அதை வருடத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா உங்கள் செலவு மட்டுமே. இன்றைக்கி நீங்கள் 1,00,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா, ஸோ இதனால தான் இந்த 30கள்லையும் 40கள்லையும் இருப்பவர்கள் ஒரு பீதியான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி 1,00,000 ரூபா செலவு பண்ணுறதே எதை நம்பி இருக்குன்னா, அவங்க வாங்குகின்ற சம்பளத்தை நம்பி தான் இருக்குது. 25 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பளமும் வராது. அப்படிங்கும்போது அந்த 4-5 லட்சம் மாதம் 4-5 லட்சம் செலவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வி தான் அவங்களை பதட்டத்துக்கு உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எளிமையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் 25 வருஷம் கழித்து இன்றைக்கி நீங்கள் 1,00,000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட குறைந்தபட்சம் 15-16 கோடியாவது இருக்கணும். அப்போ தான் அந்த 15-16 கோடியில் நாம் ஒரு 4% நம்ம எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னாலுமே நாம் அன்றைய 25வது வருஷத்தில் செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையான 4 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சரும் தெரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் 1,00,000 செலவு பண்ணுறீங்கன்னா 25 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட 15-16 கோடி இருக்கணும். இதுக்கு யாராவது ஏதாவது வழிவகை செய்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பலரும் உடனே வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு 30-35வது வயதிலேயே
1 கோடி 2 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுன்னு தங்களே முடக்கிக்கிட்டாங்க. அப்படி முடக்கிக்கிட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, 45 வயது வரைக்கும் 45 50 வயது வரைக்கும் இந்த இஎம்ஐயை பே பண்ணுவதிலேயே காலத்தை வந்து ஓட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 45 50 வயதில் வந்து அந்த வீடு இருக்கும், கையில் ஓரளவுக்கு ஒரு சேமிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அது நாம் எதிர்பார்க்கின்ற அந்த 15 16 கோடிக்கான சேமிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்கின்ற விஷயம். ஸோ இப்படி ஃபேக்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரை பதட்டத்துக்கு உண்டு பண்ணுகின்ற நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு 30 40களில் ஒருத்தர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரோட மாத செலவு 1 லட்சம் இருக்கு அப்படின்னா அந்த மாத செலவை 25 வருடம் கழித்து செலுத்தக்கூடிய நிலையில் இப்போ இருப்பவர் இல்லை. ஸோ அவங்களுடைய பயம் அப்படிங்கிறது நியாயமான ஒரு பயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன தான் சார் பண்ணணும், நான் இதுலேருந்து எப்படி தான் தப்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப மன உளைச்சல் அடையாமல் ஒரு தெளிந்த மனப்பான்மையுடன் உங்களுடைய வரவு செலவுகளை கரெக்டாக பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு உங்ககிட்ட என்னென்ன அசட் இருக்குது, என்னென்ன லைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நிலையிலிருந்து இன்னைக்கிலிருந்து 25 வருடம் கழித்து 15 கோடி வருவதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதை இப்போவே தொடங்கிடுங்க. அது வந்து முதலீடில் தான் நம்ம தொடங்கணும். முதலீடுக்கு முன்பு சேவிங்ஸ், கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு 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 லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா 25 வருடம் கழித்தும் அந்த லைஃப் ஸ்டைலை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வாழ்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் சுருக்கி கொண்டு சேவிங்ஸை சேவிங்ஸ் பண்ணி உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு திட்டமிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு டார்கெட் தான் தெரியுமே, 15 கோடி வேணும் அப்படிங்கிற டார்கெட் தெரியும். அப்போ நம்ம அதில் எதில் முதலீடு பண்ணணும், நம்ம வழக்கமான கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் நீங்கள் முதலீடு பண்ணீங்க 6% 7% முதலீடு பண்ணிங்கன்னா உங்களால் 15 கோடியை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு உங்களுடைய சேமிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வருடந்தோறும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். ஏன்னா நாம் திட்டம் போட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் நம்மக்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லை அப்படின்னா எதிர்பாராமல் ஏதாவது நடந்துடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட திட்டம் அத்தனையும் வீணாயிடும். ஸோ இதை ரெண்டையும் செய்ததுக்கு பிறகு பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணி அதை உடனடியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், சரியாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு ஷீட் போட்டீங்க, ஃபேக்ட் ஷீட்டுன்னு சொல்லுவோம். அதை போட்டுட்டாலே உங்களுக்கு தெரியும் சில அசட் கிளாஸை நீங்கள் டைல்யூட் பண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்படும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த இடம் வந்து பல வருடமாக ஏறி இருக்காது. நீங்கள் கணக்கு போடலாம், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட்டர்னு இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ், இப்போ இருக்கிற ப்ரைஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டிங்கன்னா அது எவ்வளோ தூரம் வளர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியும். அதில் வந்து 6% கொடுத்துருக்கு, 7% கொடுத்துருக்கு அப்படின்னா, நான் இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நீங்கள் 15 கோடி அடையணும்னா 6% 7% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான நிலங்களை எல்லாம் லிக்விடேட் பண்ணி 15% கொடுக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நாம் வந்து இப்போது இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியாக நாம் கருதுகிறோம். ஏன்னா இப்போ பயப்படுறவங்க அந்த 30 வயசில் 40 வயசில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அது பொய்யான பயம் கிடையாது, அது உண்மையான பயம். இன்றைக்கி நீங்கள் 1 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 25 வருஷம் கழித்து அதே 1 லட்சத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா உங்கள் கையில் 5 லட்சமாவது இருக்கணும். அதற்கான வழிவகைகளை நீங்கள் இப்போவே செய்து கொள்ள வேண்டும். காலங்கள் ஏற மாற நாம் வயதாக நம்மளால் வந்து பெரிய அளவில் உழைக்க முடியாது. முன்பாவது பென்ஷன் அப்படிங்கிற அமௌண்ட் இருந்தது. பென்ஷனை தவிர்த்து நம்ம லைஃப் ஸ்டைலில் அந்த பென்ஷனுக்கு கீழே அடங்கி விடுவது மாதிரி ஒரு 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 ஈகோ சிஸ்டம் இருந்தது. அது ஏன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாம் முதியோர்கள் ஆகிட்டோம், நமக்கு ரிட்டைர்மெண்ட் வயசு வந்துடுச்சு, பென்ஷன் வருது வரலை, நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலம் மாறிடுச்சு. உங்களுடைய 57 58வது வயசு இல்லை 60 வயசு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக பிள்ளைகள் வந்து நமக்கு துணை நிற்க போவதில்லை. அதற்கான ஈகோ சிஸ்டம் வந்து தற்பொழுது கிடையாது. ஸோ நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். அதுக்கு மிக முக்கியமாக பணம் தேவை. அப்படிங்கிற நிலைமையில் நமக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு
சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நிலையை அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை உடனடியாக இன்றே செய்யுங்கள். ஏன்னா காலம் தாழ்த்த தாழ்த்த நாம் அடையக்கூடிய அந்த கோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விலகி போயிட்டே இருக்கும். பல நேரங்களில் நம்ம தொடங்கவே இல்லை அப்படின்னா அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் ஒரு காஷனோடையே முடிக்கிறேன், ஒரு எச்சரிக்கையோடையே முடிக்கிறேன். நான் இப்போது 30-40 வயசில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆவதற்கு இன்னுமே அதிக காலம் இருக்குது. இப்போவே சுதாரித்து உடனே இன்றே நீங்கள் முதலீடுகளை சரியான திட்டமிட்ட முதலீடுகளை செய்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய ஓய்வு காலம் மிக நன்றாகவே இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது கூடுதலாக நீங்கள் சேர்க்க வேண்டும், இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து வந்து பேச தான் போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.